friends, welcome to Tamla's Kitchen. நாங்க காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா லட்டு ரெசிபி. அது எப்படி வீட்லயே செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு pan வந்து வெச்சுக்கோங்க. pan வெச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கீ விட்டுக்கலாம் நெய். நெய்யில் ஃபஸ்ட்டு முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முந்திரிக்கு பதில் பாதாம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முந்திரி பிடிக்கலன்னா. இப்போ இது கூடவே இந்த திராட்சையும் நம்ம போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா புஷ்ஷுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துடலாம். ரெண்டு கப் ரவை நம்ம போட்டுடலாம். இல்லை 2 கப் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் நான். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும். கோல்டன் கலரில் வந்து நல்ல வாசனை வரும், அப்போ நிறுத்திக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் நிறுத்திடலாம் நம்ம. தாரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சர்க்கரை வந்து பொடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து 1.5 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். 2 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். இப்போ சர்க்கரை வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டு நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இது கூடயே ரவையும் போட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு லைட்டாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ இதுலேயே நம்ம வந்து வறுத்தது எல்லாமே போட்டுடலாம். அந்த முந்திரி இதெல்லாம், திராட்சை, மூணு டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் டைட் ஆகிடும். ஒரு ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த பால் ஊற்றி உருட்ட ஆரம்பிச்சிடுங்க. உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பராக ரவா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எனக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக, இந்த மாதிரி பெரிய பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு. நான் எடுத்து இந்த 2 கப் ரவைக்கு சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நாள் அப்படியே நல்லாயிருக்கும். இன்னும் எறும்புனா போகாத மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு 2 வாரம் வரைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழர்ஸ் கிச்சன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இனிமேட் போடுற எல்லா வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.